2 days பேக் தான் ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு எக்கோக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு காலையிலே சொல்லியிருந்தாங்க. சரிடான விறுவிறுன்னு வேலையில உட்காரலான்னு பார்த்தா அப்பதான் லோகேஷ் கனகராஜோட ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சு. கூலி படத்து மேல பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கேன் நான். அதனால இந்த இன்டர்வியூ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம் மேன், வெல்கம் ஆல் பேக் டு. இப்படி கூவிக்கினே ஆரம்பிச்ச வேலை ஒரு 4.5 மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆடி அமாவாசை, கண்டிப்பா உங்க வீட்டில் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க. இங்க பிரியாணியும் சிக்கனும். ஸோ வீட்டில் சாப்பிடாம இங்க வந்துருங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நான் மாடியில் வச்சிருந்த பச்சை மிளகா செடியில இருந்து 4 பச்சை மிளகா கிடைச்சது. காஞ்ச ஸ்டேஜ்ல 4 பச்சை மிளகாவை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த செடியை நான் 2 மாசம் வளர்த்துருக்கேன். அதுவும் 3 பச்சை மிளகா செடியிலேருந்து 4 பச்சை மிளகா கிடைச்சிருக்கு. அதை முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வண்டி எடுத்துட்டு சல்லு போலுன்னு அப்படியே நேராக மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். போன கையோட அவங்க சொன்ன மாதிரியே பிரியாணி, சிக்கன் கிரேவி, அது கூட சேர்த்து வெங்காயத்தையும் ஒரு புடி பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. என்ன 4 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 4:05க்கு போனேன். ஆனால் அவங்க கிளம்புனதோ 4:40க்கு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகும்போது மணி 4:50. எக்கோ மற்றும் இசிஜி எழுதினாங்க. 2க்கும் சேர்த்து 1500 சார்ஜ் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன என் ஒய்ஃபுக்கு சுகர் தான் அதிகமாக இருக்குது. பட் இந்த சுகர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் க்ளோஸா மானிட்டர் பண்ணணும், பண்ணிட்டு சொல்லுங்க. அதிகமா இருந்துச்சுன்னா இன்சுலின் எடுக்க வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. வீடியோட முடிவுல இந்த கமெண்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பார்வையாளர்கள் பணம் வீண் போக கூடாதுன்னு ப்ரொமோஷன் பண்ணாம இருக்கிறது ஒன்றும் ஃபேவர் இல்லை, அது உங்க கடமை. அதுல பெரிய விஷயமா பேசாதீங்க, டைரக்டா உங்க பிசினஸை ப்ரொமோட் பண்ணுங்க. இது ஒரு ரம்மி கம்பெனியோட மெயில். இந்த கம்பெனிக்காரன் எனக்கு 40,000 ரூபாய் தரேன்னு சொன்னான். அண்ட் இது இன்னொரு ரம்மியோட மெயில். அவ ரொம்ப தெளிவா என்ன சொல்றான்னா, 78 மணி நேரத்துல நீங்க டெலிட்டே பண்ணிக்கலாம்னு சொல்றான். 72 மணி நேரத்துல டெலிட் பண்ணிக்கோனா என்ன அர்த்தம்னா, நீ வீடியோவை போட்டு ஆடியன்ஸை ஏமாத்திரு. 72 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ பேர் ஏமாறுறாங்களோ போதும், அதுக்கு மேலே நீ உன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக நீங்கள் வீடியோவும் டெலீட் பண்ணிடு அப்படின்னு அவனே ஐடியாவும் கொடுக்குறான். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, ஆடியன்ஸ் பணத்தை ஏமாறாத மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கடமைன்னு. அது கடமைலாம் கிடையாது, அது சாய்ஸ். அந்த சாய்ஸில் சில பேர் நல்லவங்களா இருக்காங்க, சில பேர் கெட்டவங்களா எல்லா ப்ரொமோஷன்ஸையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் லைக், வியூஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நான் நினச்சாலும் அதை பண்ணலாம். எனக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸு, தோஸ்து, ரம்மி வெர்ஸு, ரம்மி சர்க்கிள், ஜங்கிலி ரம்மி, அந்த ரம்மி, இந்த ரம்மி, அப்புறம் அந்த கேம்ஸு, இந்த கேம்ஸு, ராஜா கேம்ஸ்னு எல்லா ஆடுக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்கு மெயில் வந்துட்டு தான் இருக்குது. நான் பண்ணாமல் இருக்கேன். அதெல்லாம் பண்ணேன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள நல்ல பல லட்சங்களை சம்பாரிச்சு செட்டில் ஆயிடலாம். மிஞ்சி போனா ஒரு வீடியோல ஹேட் கமெண்ட் வருமா, ஒரு 10 நாளைக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்களா, 30வது நாள் நானும் நார்மலா வீடியோ போட ஆரம்பிச்சிடும், அவங்களும் மறந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாசம் ஃபுல்லா வீடியோ போட்டு நானும் சம்பாரிச்சா 2 சேர்த்தா கூட இவ்வளவு வருமானம் தெரியாது. அதை அவன் ஒரே வீடியோல தரான். அப்படிங்கும் போது அதை சூஸ் பண்ணாம இருக்கும்ல, அதை ஒரு பெருமையா க்ளோரிஃபையா சொல்லி அதுக்கு பதிலாக என்னோட பிசினஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், என்கிட்ட கேஷ் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்ல, அது எனக்கு தப்பா தெரியல. இவ்வளத்தையும் கேட்டுவிட்டு அடுத்த ஏதாச்சும் வீடியோல நான் ப்ரொமோஷன் பண்ணும்போது நல்ல மாதிரி பேசினியடா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன், நான் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அறநெறிகளுக்கு உட்பட்டு, என்னோட நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு எந்த ப்ரொமோஷன் எனக்கு கன்வின்சிங்காக இருக்கோ அதை நான் பண்ணுவேன், அவ்வளோதான். மேலும் தரமான சவுத் ஆஃப்ரிக்கன் கேஷ்யூஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் கன்வின்சிங்காக இருந்தால் எங்ககிட்ட பை பண்ணுங்கள்.